அம்மா வீட்டுல ஏறாங்கம்மா சைட்ல வந்தாங்கம்மா. நீங்க போன மேட்ச் பண்றது அவனும் தான்டா தான் நான் ஜெயிச்சான். சொல்றேன். நம்ம ஏதாவது நீங்க காரணம் பண்றது சொன்னோமா? தான்டா நான் சொல்றேன். நீங்க பண்றது தான்டா சிவா நான் சொல்றேன். போன மேட்ச் நீ வரதுக்கு முன்னாடி அவன் தான் ஜெயிச்சான். நான் ஏதாவது காரணம் சொன்னேன்னா கீழே அவன்கிட்ட புண்டை. என் டீம்ல அதுக்கே ஒருத்தன் ப்ரோ ஆஃப்லைனு. காரணம் சொல்லனா அப்புறம் என்ன ப்ரோ, நாங்க கரெக்டா ஆடணும் ப்ரோ, நல்லா காரணம் சொல்ல. சரி நான் கேள்வி கேட்கவா? அதுல என் டீம் ஒருத்தன் ஆஃப்லைன், ஏன் 4 பேர் விளாண்டீங்கன்னு கேக்குறான். அதுக்கு பதில் சொல்லுவியா நீ? அது நீங்க வெளில போக வேண்டியதானே, இன்னொரு மேட்ச் கிரியேட் பண்ணிக்கலாமே. நான் எதுவுமே வாய் திறந்திருக்க அப்ப மாட்டேன். அழுத்தி பிடிச்சாங்கன்னு தெரியல, நீ அழுத்தி பிடிக்க வேண்டியதானே? ஏன்ட்ட என் கேக்குற? பதில் சிவா சொல்லு. ப்ரோ என்ன ப்ரோ அப்படி பேசுங்க. அப்புறம் எதுனா ஒன்டா மேட்ச் கூப்பிடுற? அப்புறம் எதுக்குடா 4v4 புண்டை? 3 பேர் இருக்கோம், எதுக்குடா 4 பேர் வந்து அடிச்சுட்டு புண்டை என்ன ப்ரோ பேசணும்? நானும் கரெக்டா அப்புறம் கேள்வி சம்பந்தமே கேட்டா இல்லாம நீ பதில் சொல்ல பேசுறா. முடியாது. சிவா ப்ரோ சரியா? நீயே கேளு ப்ரோ. சிவா ப்ரோ வாயில தான் விடுவாரு. உன் வாயில தான் விடுவாரு கும்பினரு. என் வாயில உன் வாயில குணா விடுவான், எங்க மாமா பையன், சின்ன பையன், அவன் சுனிய சப்பு. வீரச சிவா ரீமேட்ச் கேக்குற பிரச்சனை இல்லையா? அதை வந்து ரீமேட்ச்னு கேட்டு ஓடிடலாம். இவன் என்னவோ ஒருத்தன் வந்தா ஏதாவது புலம்புறான், அந்த பொம்பளைய புலம்புற மாதிரி. அங்க வந்தங்கிறான், அழுத்தி பிடிச்சாங்கிறான், ஏதாவது ஒண்ணு புலம்புறான். அதான் எரிச்சல் ஆகுது இவனை பார்த்தாலே. ரீமேட்ச் கேட்டாலே விளையாடலாம். என்ன ப்ரோ இம்ம நேரம் பேசி நிந்திய சிவா ப்ரோ அழுத்துனான்ற, இப்ப அமைதியா இருக்கிறியா ப்ரோ? நான் உனக்கு போடாத மெசேஜா ப்ரோ? வாட்ஸ்அப்ல போடாத மெசேஜா ப்ரோ உனக்கு?